உன்னை கொண்டு நான் செய்வேன்டா. அவ்வளவு இரக்கம் நம்ம மேலே இருக்கும். உங்கள் பிள்ளைங்க மேலே அவ்வளோ இரக்கம் இருக்கும். உங்கள் மேலே அவ்வளோ இரக்கம் இருக்கும். ராஜாக்களால் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஆண்டவருடைய இரக்கம் இந்த மாதத்திலே உங்களுக்கு வெளிப்படும். அவர் உங்களுக்கு இறங்குவாரானால் உங்களுக்கு இதுவரையிலும் தடையாய் நின்ற அந்த வழி உங்களுக்கு திறக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மாதம் ஒரு வழி உங்களுக்கு திறக்க போகிறது. இதுவரையிலும் திறக்காத வழி இந்த மாதம் உங்களுக்கு திறக்கும். இதுவரையிலும் தடுத்து நிறுத்தப்படுகிற அந்த இடம் இந்த மாதம் உங்களுக்காக திறக்க போகிறது. உங்களுடைய தரிசனத்திற்கு என்ன தேவையோ கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறதுனால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு உங்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகிறதற்காய் கரங்களை தட்டி, இயேசுவே எங்க மேல் ஒரு இரக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பீராக. இதர் இறங்குகிற மாதம். இதோ உன் பிள்ளைக்கு கர்த்தர் இறங்குகிறார். இதோ உங்களுடைய மூத்த மகனுக்கு ஆண்டவர் இறங்குகிறார். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இறங்குகிறார். கைகளை உயர்த்தி, வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, உங்க இரக்கம் மட்டும் எனக்கு போதும்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என் மேல இரக்கத்தை காமிக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா. நான் விழுந்தா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்கப்பா. ஆனா இப்போ என்னுடைய கைகளை உயர்த்தி ஒன்று மட்டும் கேட்கிறேன், நீர் எங்களுக்கு இறங்குவீராக. சத்தத்தை உயர்த்தி, எங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. என்னை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க. இவன் முடிஞ்சிட மாட்டானா, இவன் குடும்பம் முடிஞ்சிராதா, இவன் இந்த ஊரை விட்டு ஓடிட மாட்டானா, இவன் இந்த பிசினஸை விட்டு ஓடிட மாட்டானா, இவன் குடும்பத்தில் ஒரு தீமை நடக்காதான்னு எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பலத்த கரம். எங்களுடைய நீதி நியாயங்களை அல்ல, உம்முடைய இரக்கத்தையே தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தையே தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தையே தேடி வந்திருக்கிறோம். நீர் இறங்கும் அப்பா.